உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் கழிவதுதான். மார்கழி என்றால் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் கழிந்து நம்மை விட்டு ஓடிவிடும் என்பதற்காகத்தான் மார்கழி என்று பெயர். துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு மாதம், அதுதான் மார்கழி. அதுக்கு அப்புறம் தான் தை வருது. அப்போ தையில் என்னென்ன யோகங்கள் நடக்கப் போகின்றதோ அதற்கெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமாக மார்கழி அமைந்து விடுகிறது. இப்போ வாழ்க்கையில் எல்லாருமே நல்ல யோகமான வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்துடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து தோல்வி அடையும் போது, நடக்கவில்லை என்று தோல்வி அடையும் பொழுது மனவேதியுடன் ஒரு 4 அவரை அந்த ஜோசியரை பார்ப்போம், ஒரு 4 ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. பார்த்து சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜாதகம் ஜோசியம் பார்த்து அப்படின்ற வேதனை உங்களுக்கு ஏற்பட்டு போகுது. அது உண்மையில் ஒரு வேதனையான விஷயம். என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன். என்ன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஐயா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, என் பையன் படிச்சுட்டு 4 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்கய்யா, அவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் சொல்லி நாங்களும் ஒரு 4-5 ஜோசியருக்கு மேலே பார்த்துட்டோம். நாங்கள் பார்க்காத ஜோசியர் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி வேலையை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பிறக்கும்போது அரசாங்க வேலைக்கு பிறந்திருக்கான் அப்படின்றாங்க. ஆனால் அவனுக்கு வேலையை 4 வருஷமாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். இப்போயே வயசு அவனுக்கு 27 வயசு ஆகி போச்சு. அவனுக்கு என்றைக்கு கல்யாணம் முடிக்க, என்றைக்கு வேலை கிடைக்கும், என்றைக்கு நான் கல்யாணம் முடிக்கிறது? அதே போல் பொம்பளை பிள்ளை படிக்கிற பிள்ளைய, நல்ல படிக்கிற பிள்ளையை நிப்பாட்டிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக வரன் பார்க்க ஆரம்பித்தோம். நான் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லிச்சு, வேண்டாம்ப்பா காலாவது கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி, இல்லை நீங்கள் நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நான் மேலே படித்து நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் எங்களுக்கெல்லாம் உழைச்சி போட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், பொம்பளை பிள்ளையை காலாவது கல்யாணம் முடிக்கிறது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோங்கய்யா. 1 வருஷமா 2 வருஷமா பொம்பளை பிள்ளைக்கு 21 வயசில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து 5 வருஷம் ஆகி போச்சுங்கய்யா, இன்னும் கல்யாணம் முடியலை. அப்போ நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி கல்யாணம் முடியலை. உங்களை மாதிரி ஜோசியர் அவரை பார்த்தா கல்யாணம் முடியுமா, இவரை பார்த்தா கல்யாணம் முடியலை. அப்புறம் ஒரு நல்ல தொழில் வைக்கணும், ஒரு ஜோசியர் பார்த்து தொழில் பரணி வச்சும் தரணி கட்டியாலும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொந்த தொழில் வைக்கலாம்னு சொல்லி சொந்த தொழில் வச்சு. ஆக இப்படிப்பட்ட எத்தனையோ முயற்சிகள், ஒரு கல்வி முயற்சிகள், ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு திருமணத்திற்காக, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகளுக்காக இந்நேரம் பார்த்து இத்தனை பொறுத்து கல்யாணம் முடிச்சுட்டோம், புருஷன் முன்னாடி சேர்ந்தே வாழ. அப்புறம் கல்யாணமாகி நல்ல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம், பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை இல்லை. ஆக மாமனார் மாமியார் வீட்டில் ஒரே பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு ஒரே பிரச்சனை. அடுத்த சிலருக்கு சொத்து பிரச்சனைகள். இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சாதான் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்றது எத்தனையோ பேர். நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு சொத்து கைக்கு வந்தால் தான் அந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சால் சொத்தை விற்று பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், இல்லை வேலைக்கு பணம் கட்டணும்,
இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுலலாம் இதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி எத்தனையோ ஜாதகத்தை போய் பார்த்து அது நடக்கலை. அதாவது இந்த முயற்சிகள்லாம் பண்ணி நடக்கலைன்னா ஜாதகத்தை பார்த்தா எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு போய் முயற்சி பண்ணும்போது எதுவுமே நடக்கலை, அவர் சொன்ன நடக்கலை, இவர் சொன்ன நடக்கலை அப்படின்ற வேதனைகள் வந்தது. அந்த வேதனை தான் இங்கே வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. இதுக்கு நான் என்ன உத்தரவாதம் தரேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்புறம் ஏங்க நடக்கலை? நல்ல கவனிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதே நேரத்தில் முதல்ல இந்த ஜோதிடம் யாரால் படைக்கப்பட்டது? பிரம்ம வேதத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. தப்பாது, தவறாது. அதை கழித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு தான் இங்கே வரக்கூடாது. ஆக உங்களுக்கு நல்ல கவனியா, கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்ச பிரச்சனையா இருக்கா, குழந்தை இல்லாமல் இருக்கா, சொத்து பிரச்சனைகளா, வீட்டில் சின்ன செய்வன கோளாறா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு அந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலஜனா உங்களுக்கு ஒரு சித்தமாக ஒரு சித்தியோடு வழங்குகின்ற உறுதியான உத்தரவாதம். இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதை அந்த பிரம்ம வேத சாஸ்திரப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆக ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்துறோம், யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கலை பார்த்துருவோம், சரிங்களா? கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்களுக்கு என்ன நடக்கலை, ஏன் நடக்கலை, எதுக்காக நடக்க, என்ன காரணம் புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் எடுப்படுகின்ற அத்தனை முயற்சிகளுமே இந்த நிகழ்ச்சி மூலம் நல்லது நடந்தே ஆகும், நல்லது நடந்தே ஆகும். அந்த உறுதி உத்தரவாதம் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா இதுக்கு அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொது ஆண்டவன் பிரம்மன் ஒவ்வொருவருடைய தலையெழுத்தையும் தனித்தனியாக எழுதியிருக்கிறார். கூட பிறந்தவங்க 3 பேர் 4 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தலையெழுத்து வரமா இருக்கும். அவன் கூட பிறந்தவனா, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், இவன் எப்படி இருக்கான், ஆண்டவன் தனித்தனியாக எழுதியிருக்கார். ஆக கவலை வேண்டாம், எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கும், நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். வாழ்க வளமுடன் எல்லாரும். அதை இப்போ நம்ம பலனுக்கு தொடரும். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கு பலனுக்கு தொடரும். மார்கழி மாத பலன்கள். மார்கழி மாத பலன்கள் இன்னைக்கு ரிஷபராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். மார்கழி என்றால் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் கழிந்துவிடும், துன்பங்கள் நீங்கிவிடும், கழிந்துவிடும் அப்படின்றது அர்த்தம். அதுக்காக அர்த்தம். அதுக்காகத்தான் அந்த காலத்திலே மார்கழி அப்படின்னு வச்சாங்க. இது சித்தர்வாக்கு, அதாவது பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது உலகத்தில் அத்தனை பேருக்குமே நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். மனிதன் படைத்ததில்லை, மனிதன் எழுதினதில்ல, மனிதன் எழுதியதல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? இந்த ரிஷபராசியுடைய பலன்கள் எப்படின்னு மார்கழி மாதம் அப்படின்றத பார்த்துக்குங்க. ரிஷபராசிக்கு வழக்கம்போடு குரு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நிலை. ரிஷபராசிக்கு அதாவது நினைத்த மாதிரி வருமானங்கள் எத்தனையோ சோதனைகள் கடந்த காலங்களில் நிறைய சோதனைகள், வேதனைகள், தொழில் பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரியாகலை. நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் உங்கள் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக கழிந்து விடும். அதான் மார்கழி. புரிஞ்சுட்டீங்களா? துன்பங்கள் நீக்கிவிடும். பல தொழில் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய 2025 மார்கழி 17ஆம் தேதி பிறக்கப் போகிறது. மார்கழி 17ஆம் தேதி பிறக்கப் போகிறது. மேலும்
இந்த மார்கழி மாதம் கடன் நிவர்த்திக்கான ஒரு மாதமாக அமையப் போகிறது. கடன் நிவர்த்தி அடைஞ்சு புதிய தொழில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகிறது. ஆக அந்த கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய தேதியில் பார்த்தீங்கன்னா மார்கழி 13/7/1/2025 அன்று எவ்வளோ கடன் இருந்தாலும் கொஞ்சம் கடனை அந்த தேதியில் அடைங்க. நிச்சயம் முழு கடனை ஒரு சில நாட்களிலே நிச்சயமாக அடைஞ்சிரும். கடன் மட்டும் நிவர்த்தி அடைய போகிறதில்ல, அதை விட நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. அதற்கு இந்த மார்கழி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு துன்பத்தை நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையிலேருந்து அது கொஞ்சம் சுமையை கழிந்து விடணும். அதான் மார்கழி. அப்போ மார்கழியில் எல்லா விதமான சோதனை விதையெல்லாம் நம்மை விட்டு கழிந்து சென்றுவிடும், நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். அதான் மார்கழி. அதில் மாற்றமே இல்லை. மும்மாரி அப்படின்னு மார்கழின்றது இன்னொரு அர்த்தம் இருக்கு, மாறி கழிந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மாறி கழிந்ததுன்னா மழைக்காலம் கழிந்து விட்டது, அதான் மார்கழி அதனுடைய அர்த்தம். அடுத்த அர்த்தம் நம்ம மனதில் ஏற்பட்ட அத்தனை பாரங்களும் நம்மை விட்டு குறைந்துவிடும், துன்பங்கள் நீங்கிவிடும், மிகப்பெரிய முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் எடுக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அமைந்துவிடும். ஏன்னா இந்த மார்கழி 17ஆம் தேதி நமக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது. அந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா பல புதிய வெற்றிகள், புதிய தொழில்கள், புதிய வெற்றிகள், புதிய யோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள், அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்கு புதிய வருவாய்கள், புதிய வேலை வாய்ப்பு, புதிய வருமானங்கள், புதிய முன்னேற்றங்கள் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது, அதில் மாற்றமே இல்லை. இந்த மார்கழி அத்தனை விதமான நல்ல ஒரு மாற்றமான நல்ல முன்னேற்றமான யோகத்தை தரப்போகிறது. எதிர்காலத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு. 2025 இந்த மார்கழியிலே பிறக்கப் போகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? 2025 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் நிச்சயமாக அமையப் போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? மேலும் இந்த ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுடைய திறமைகள் வலிமையாக்கப்படும், திறமைகள் வலிமையடைந்துவிடும், அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ ரிஷபராசியை பொறுத்தளவு இப்போ நல்ல ஒரு எதிர்காலங்கள் நிச்சயமாக இந்த மார்கழி மாதத்தில், அதாவது வரக்கூடிய காலங்களில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு காலமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற காலமாக, பலவிதமான பிளான் திட்டங்கள், அதற்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, அதை செயல்படுத்துகின்ற வகையில் நல்ல மனிதர்களை சந்தித்து அதற்கான செயல்பாடுகளை உறுதி செய்யக்கூடிய நிலையில் ஏற்படும். எதிர்கால திட்டங்கள் தீட்டி அதை வெற்றியடையக்கூடிய சில மனிதர்களை சந்திக்கக்கூடிய நிலையில், எப்போ இந்த வேலை இப்படி பண்ணுவான், இதை எப்படி பண்ணுவோம், நான் அப்படி வரப்போகிறேன், இப்படி வரப்போகிறேன்னு 2025 போனது போகட்டும், இங்கே வரக்கூடிய வருஷமாவது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய அதற்குரிய காரியங்கள்லாம் மிக வெற்றியாக அதை செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தீட்டப்படும். திட்டங்கள் தீட்டுவது மட்டுமல்ல, அதை வெற்றி பெறுவதற்கான ஒரு அறிகுறிகளும் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ரிஷபராசியை பொறுத்தளவு நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. சரி, இப்போ ரிஷபராசிக்கு 6-2, அதாவது ரிஷபராசிக்கு அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சனி பகவானோடு, அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு, 10ஆம் இடத்துக்குரிய சனி பகவானோடு இருக்கும் பொழுது புதிய தொழில்களை உருவாக்கி, நிறைய பேர் தொழில் இல்லாமல் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் இல்லை. அதாவது மார்கழியில் அந்த தொழிலுக்கான ஒரு ஏற்பாடுகள், அடித்தளம் இடுகின்ற ஏற்பாடுகள்லாம் செய்து தையில் அந்த தொழில் வெற்றிகள் ஏற்படும்.
அதற்கான ஒரு மார்கழி மாதம், அதற்கு ஆயத்த பணிகள் எல்லாமே மார்கழி மாதம் செஞ்சு முடிச்சு வைங்க. தை பறக்கட்டும் ஆரம்பிச்சிருவோம். தை பறக்கட்டும் ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இந்த 2025 வந்து மார்கழி 17ஆம் தேதி பிறக்கும் பொழுது, புத்தாண்டு பிறக்கும் போது அதற்கான ஒரு சுறுசுறுப்பு, எதிர்காலத்தினுடைய அத்தனை தொழில் வெற்றிகளையும், தொழில் வெற்றியாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண யோகம் இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்குகிற பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மார்கழி 17க்கு அப்புறம் ஒரு அடித்தளம் இடுகின்ற அதற்கான செயல்பாடு வெற்றி பெறக்கூடிய ஒரு கண்முன்னே ஒரு காட்சி தெரிகின்றது. கண்முன்னே ஒரு தெய்வ காட்சி போல தெரிந்து அதற்கான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய நிலை, அதற்கான வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக பல விஷயங்கள் கண்முன்னே தெரியும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு தனக்கு, அதாவது சனி பகவானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சுக்கிரன், அவரோட சேரும் பொழுது ரிஷபராசியுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஆகிறது. ஒரு 2 திறமையான அளவு ஒரு இடத்துல சேரும்பொழுது அந்த இடத்தினுடைய மிகப்பெரிய, இந்த இடத்தினுடைய அலையே இருந்தாயா அப்படிம்போ. இந்த இடத்துல இந்த இடம் இவ்வளோ தூரம் தொழில் சிறப்பாக இருக்குன்னு அது காரணம் வந்தேன், இவன் இல்லாமல் அந்த தொழில் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் தொழில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அதற்கான வழிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம் அமையப் போகிறது. 2025 இந்த மார்கழி 17 அதற்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. பல வெற்றிகளை உருவாக்கக்கூடிய நிலை மார்கழி 17க்கு அப்புறம் ஏற்பட போகிறது. அது மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ஆம் தனகாரகனும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் குருவின் வீட்டுக்கு வருவது இந்த மார்கழி 17, அதே புத்தாண்டு. அதே புத்தாண்டில் ரிஷபராசிக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செய்கின்ற முதலீட்டு ஸ்தானத்துக்குரிய குரு வீட்டுக்கு வருவது தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படும். தொழில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்தும். அதில் மாற்றமே இல்லை. அடுத்து வழக்கம் போல் சனி பகவான் வந்து ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. ரிஷபராசிக்கு வழக்கம் போல் மேலும் சுக்கிரன் சேர்ந்துறார் இல்லையா? சுக்கிரன் சேரும்போது உங்களுடைய செய்கின்ற தொழில், வியாபாரங்கள், திருமண முயற்சிகள், சொத்து முயற்சிகள் என்று எல்லாமே ஒரு நன்மைகள் பெறக்கூடிய அதற்கான அடித்தளம் இருக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக உறுதியாக அமையப் போகிறது இந்த ரிஷபராசிக்கு. மார்கழி கழிந்து விடுகிறது, எல்லாமே துன்பங்கள் கழிந்து விடுகிறது, இன்பங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது மார்கழி 17க்கு பிறகு. அந்த மார்கழி 17 தான் உங்களுக்கு புத்தாண்டு பிறக்க போகிறது. புத்தாண்டில் புதிய வாழ்க்கை அமையப் போகிறது, புதிய வெற்றிகள் ஏற்பட போகிறது, புதிய தொழில்கள் உருவாக்கப் போகிறீர்கள். இந்த வருஷம் எனக்கு இதை செஞ்சு முடிக்க போகிறேன், 2025 இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கேன். ஆக அத்தனை திட்டங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான யோகமாக, ஒரு நல்ல மாற்றமாக, நல்ல முன்னேற்றமாக அமையப் போகிறது. அதில் துளிகூட மாற்றமே இல்லை. திருமணமாகாதவருக்கு திருமண வாழ்க்கை, வேலை கிடைக்காதவருக்கு நல்ல வேலை, புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு நல்ல புத்திர பாக்கியம். ஏன்னா உங்களுக்கு அடுத்து குரு வந்து உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது குழந்தை இல்லாததுக்கு புதிய உறுப்பினரை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக எதிர்காலங்கள் ரொம்ப சிறப்பாக அமையப் போகிறது. இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக மனதில் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகிறது. எல்லாமே நல்லதாங்க சொல்கிறீங்க. நாங்கள் உங்களை மாதிரி எத்தனை ஜோசியை தான் பார்க்குறேன், எங்களுக்கே தெரியலை. ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்து ஜாதகம் ஜோசியம் பார்த்து அழுத்து போய் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கு. நீங்கள் வேறு எதாவது சொல்லாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நான் நிகழ்ச்சியை பார்த்துட்டே பேசுவேன். உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஆக அப்படிப்பட்ட வேதனை வரக்கூடாது. இந்த சித்தர்வாக்கு, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை, இருக்கக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னது அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம்.
ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகிறது. புரிஞ்சுட்டிங்களா? அது நடக்கலை, இது நடக்கலை, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை அப்படின்ற எத்தனையோ அரசாங்க வேலை கிடைக்கல, தொழில் மட்டும் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, கடன் அதிகமாகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு கண்டிப்பாக உறுதியாக சொன்னது நடக்கும். நல்ல நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல நிவர்த்தி கிடைக்கணும், நல்லது நடக்கணும். கீழே நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலம் நல்லது நடந்தே ஆக வேண்டும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு இங்கே வர்றீங்களோ, என்னை பார்த்து நடக்கலை அப்படின்ற பேச்சே வரக்கூடாது. அந்த உத்தரவாதம் உண்டு. சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாரும் நல்லது நடப்பதற்காக பேசிட்டு எடுத்தே சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களை நிமிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.